ஆஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழ்த்துக் கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். இன்றைய பதிவு 2026 ஜனவரி மாத பலன்கள். இந்த புத்தாண்டு ஆனது வியாழக்கிழமை அன்று ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் கன்னியால் லக்னத்தில் பிறக்கரிக்கிறது. இந்த 2026 ஜனவரி மாத கிழமைகளை பார்க்கும்போது குரு பகவான் வக்கிரம் பெற்று மிதுனமனையிலும், சனி பகவான் மீனமனையிலும், செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் தனசு மனையிலும், ராகு பகவான் கும்பத்திலும், கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த ஜனவரி மாதத்தின் கிரகங்களின் பெயர்ச்சிகளை பார்க்கும்போது 13.1.2026 அன்று சுக்கிர பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு பெயர்ச்சியாகிறார். சூரிய பகவான் தனசிலிருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார். அதேபோல் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது செவ்வாய் பகவானானது தனசிலிருந்து மகரத்துக்கு பெயர்ச்சியாகிறார். அதேபோல் புதன் பெயர்ச்சியானது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அன்று தனசிலிருந்து மகரத்துக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த 2026 ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கப் போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த 12 ராசிகளுக்கும் தனித்தனியை பார்க்கப் போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் பார்க்கும்போது இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கும். இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே சந்திரன் உச்சம்பலத்தோடு உட்கார்ந்திருக்கிறார். அதாவது சந்திரனும் உங்களுக்கு இந்த விருச்சிகத்திற்கு 9க்குரியவன், வாக்கியத்தை தரக்கூடியவன், உச்சம்பலவன். இந்த வருடத்தின் தொடக்கமே கன்னியால் லக்னத்தில் பிறக்குது. அதாவது கன்னியால் லக்னம் உங்களுக்கு 11க்குரியவன், லாபத்தை தரக்கூடியவன். அப்போ இப்படி நல்ல தன்மையோட இந்த 2026 ஜனவரி 1ஆம் தேதி பிறக்குது. விருச்சிகத்திற்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. மனதளவில் இருந்து வந்த குறைபாடு, அது குறிப்பாக பாருங்க. 2ஆம் இடத்தில் செவ்வாயிலிருந்து அந்த 2ஆம் அதிபதியினுடைய பார்வையில் இருக்கு. அதே சமயத்தில் இந்த மாதத்தில் 16 முதல் 1/2026 உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திற்கு சென்று அங்கு உச்ச பலம் அடைய போது, அப்ப ராசிநாதன் இந்த மாதம் முழுவதும் நல்ல தன்மையில இருக்கிறார், வலுவுடன் இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங் இருக்க போறீங்கன்னு அர்த்தம், உறுதியா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். செவ்வாய் என்னுடைய ஒரு ஆக்ரோச கிரகம்தான், நினைத்தது செயல்படுத்த வேண்டும் என்று கூறியாயிருக்கும். அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த செவ்வாயில் விருச்சிகத்தில் இருக்கும். பணம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சிகத்தில் இருக்கும். பணப்புழக்கம் சூப்பரா இருக்க போது பணத்தால், அதாவது பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைக்கும். ஏன்னா 4 கிரகங்கள் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கும். பணத்தை சார்ந்த தன்மை இருக்கும். செலவு செய்வது, அது உங்களுக்கு தேவையானது வாங்கி மகிழ்வது எல்லாம் சரி. ஆனா பணம் கிடைக்குமானா கிடைக்கும். 8ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுவரை கொடுத்த இடத்தில் இருந்து வராமல் இருந்த பணம் கூட உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ இவை நன்றாக அமையும். குடும்பம் நன்றாக இருக்கும். உங்கள் வாக்கு சூரியதனைப் போல இருக்கும், நேராக இருக்கும். ஒரே விஷயம், என்னென்ன கோபம் படக்கூடாது, ஆக்ரோசம் படக்கூடாது. இந்த விருச்சிக ராசி கோபம், ஆக்ரோசம் என்பது இயல்பாக இருக்கும். கொஞ்சம் யோசிக்கணும். பேசிவிட்டு அப்புறம் வருத்தப்படுவீங்க. பேசுறதற்கு முன்னாடியே யோசித்தீங்கன்னா எந்த பிரச்சனை வராது. இது ஒன்றுதான் விருச்சிகத்துக்கு. இதை தவிர்த்தாலே போதும்.
எல்லாமே சூப்பர். இந்த வருடம் ஜனவரி மாதம். விருச்சிகத்துக்கு கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் சூப்பரா இருக்க போறீங்க. எழுச்சி கொடுக்கக்கூடிய ஒன்று. மீண்டு வருவீர்கள். கடன்ல சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் அதை வெளிவிருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படும். அதை நீங்கள் புடிச்சு கொண்டும். எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் அந்த இடத்தை விட்டு விலகுவார்கள். இல்லை, நீங்கள் அந்த இடத்தை விட்டு விலகி வேறொரிடத்திற்கு போயிருவீர்கள். எதிர்ப்புகள் நீங்கும். திருமணம், சுபகாரியங்கள் நடக்கும். 7க்குரியவனான சுக்கிரன் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த மாதம் திருமணத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். தடைப்பட்ட திருமணம் சரியாகும். திருமணம் பார்த்து கொண்டு போயிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். திருமணம் வேண்டாம் என்று மனதில் இருக்கும் நபர்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். குடும்பத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் கொடுக்கும். ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவர்கள் 2ஆம் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் கொடுக்கும். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்கும் உருவாக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் என்ன பண்ணுவாரு? ஒன்று படிப்பதற்காக ஊரை விட்டு நகர்த்துவோம். அதர் டிஸ்ட்ரிக்ட் போக வைக்கும், அல்லது அதர் ஸ்டேட்டில் போக வைக்கும், அல்லது வெளிநாட்டுக்கு போக வைக்கும். இதைத்தான் அங்கு இருக்கக்கூடிய குரு செய்வது. அப்படியென்றால் பணத்துக்காக, தன்னுடைய கல்விக்காக, தன்னுடைய தொழிலுக்காக, தன்னுடைய பிறந்த ஊரை விட்டு வெளியில் நகர்த்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 10ல் கேது இருப்பது நல்லது. நல்லதுதான், 10ல் ஒரு பாதியாவது இருக்கணும். அந்த வகையில கேது உட்கார்ந்திருக்கு. நிறைய பேர் அதிகாரத்துக்கு கொடுக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் மருத்துவத்துறைக்குச் செல்வீர்கள். நிறைய பேர் மருத்துவத்துறைக்கு இருப்பீர்கள். இல்லைன்னா சீருடை அணிந்து பணியாற்றிக் கொடுக்கக்கூடிய துறைகள். அதிகாரம். ராசி அதிபதி 10ஆம் இடத்தில் நட்பு கிரகம்தான். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா விருச்சிகத்தில் பிறந்தவர்கள், விருச்சிகத்தில் லக்னமாக இருக்கின்றவர்கள் அல்லது ராசியாக இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, நிர்வாகம் சூப்பரா இருக்கப்போது சீருடை அணிந்து பணியாற்றிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மருத்துவத்தில் அதிகமாக இருப்பீங்க. நிறைய பேர் இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயத்தில இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லது நடக்குமானா நல்லது நடக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமையப் போகிறது. முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். ஏன்னா இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் மீண்டும் நான் அந்த 4 கிரகங்கள் செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் அப்படியே போய் முயற்சித்தானத்தில் அமர்ந்து கொண்டு பார்க்கப் போறார். அப்போ நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. தகப்பனால் சில பாக்கியங்கள் கிடைக்கப் போகிற அமைப்பு, வேலையினால் நல்ல விஷயங்கள், ஒரு சிலருக்கு மாற்றம், பதவி உயர்வு, அரசியல்ல முன்னேறுவதற்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பும் இருந்து சிறப்பு பெறும். அக்கவுண்ட் ஆடிட்டிங் கணக்கு, அந்த கணக்கு சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்புத்துறை, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், வாய்ப்புகள் இதெல்லாமே. ஏனென்றா 11க்குரியவன் போய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார், தனம். அப்போ லாபம், புதனால் நல்ல லாபம், நல்ல எண்ணம் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள். இந்த வருடம் ஜனவரி மாதம் 2026 நல்ல அறிவுபூர்வமான செயல்படுக்கலில் ஈடுபடுவீர்கள். அதாவது மறைமுக ஞானம், உணர்வு சக்தி அதிகமாக இருக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும் ஒரு நல்ல மாதமாக இந்த விருச்சிகத்தில் அமையும். இது மிகையாகாது. இப்ப நான் சொன்னது ஒரு பொது பலன்கள் மட்டுமே. இந்த ராசி நட்சத்திரத்தில பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நான் நிச்சயமா இல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் மாறுபடும். தசா புத்தியும் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்க ஜாதத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியத்துல இருக்கு, எந்த டிகிரியில இருக்கு, இப்ப நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனை பொறுத்து இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்ப நம்ம சொந்த தொழில ஆரம்பிக்கலாம்? இந்த 2026 எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும்? இந்த 2026 நான் வீடு கட்டுவேனாம்? எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும்?
எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? எப்ப நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.